கனம் பண்ண தவறும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே வரும்படியாக வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஏற்படும். ஏன்னா ஆண்டவர் ஏலிட்ட பார்த்து சொல்றாரு பாருங்க, 7 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 1 சாமுவேல் 2:30, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனகீனப்படுவார்கள். ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்படியானா தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறணும்னா நம்ம தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். நம்ம இஷ்டம் போல என் சௌரியத்துக்கு இருப்பேன், ஆனால் ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கணும்னா, இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, ஞானஸ்நானம் எடுத்து நல்லா ஆவியில் நிரம்புறாரு. ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார், உன்னை இப்படியெல்லாம் செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் அடுத்து ஒரு சில வருஷங்களில் அவர் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டார், விக்கிரகாராதனைக்குள்ளே போயிட்டார், தேவனோடு தூரமாகி போயிட்டார். இப்போ தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்குமா அப்படின்னா, மறைவிலே இருக்கிறவனுக்கு தான் நிழல் என்ன செய்யும்? உண்டாகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆனால் தேவனை விட்டு தூரம் போயிட்டா தேவனிடத்தில் வரும் வரையிலும் வாக்குத்தத்தம் வெயிட் பண்ணும். வந்த உடனே என்ன செய்யும்? இளையகுமாரன் தூரம் போயிட்டான், தகப்பன் வீட்டுக்கு வரும் வரையிலும் தகப்பன் வெயிட் பண்ணுகிறார். அதே போல நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று கனம் பண்ணும் வரையிலும் தேவன் நமக்காய் காத்திருக்கிறார். கனம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.